ஹலோ லென்சஸ், இது டிபிஎம்எஸ் சீரீஸில் எபிசோட் 4. இப்போ நம்ம டேட்டா பேஸில் என்னென்ன டைப் ஆஃப் டேட்டாவெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ண முடியுங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே சொன்னேன், டேட்டா பேஸில் சேவ் பண்ணுற எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்ம டேட்டான்னு காமனாக சொல்லுவோம். இந்த டேட்டாவில் நிறைய டைப்ஸ் ஆஃப் டேட்டா இருக்குது. ஒவ்வொரு டைப்ஸையும் இப்போ என்னன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், ஒரு டிபியை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் டேட்டா பேஸ் கம்பெனிங்கிற நேமில் ஒரு டிபியை க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இது எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நமக்கு டிபி க்ரியேட் ஆகிடும். இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், இங்கே கம்பெனி டிபி க்ரியேட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த டிபியை யூஸ் பண்ணலாம். யூஸ் கம்பெனி. இப்போ நமக்கு இந்த டிபி செலக்ட் ஆகிடுச்சு. இனிமேல் யூஸ் பண்ண போகிற குவரி எல்லாமே இந்த டிபியில் தான் நமக்கு ஒர்க் ஆகும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதில் ஒரு டேபிளை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் காமனாக நிறைய யூஸ் பண்ணுற டேட்டா டைப்ஸ்லாம் என்னென்ன, அது எதுக்காக யூஸ் பண்ணுறோங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். இப்போது எம்ப்ளாயீஸ்க்குன்ட்டு ஒரு டேபிளை நம்ம க்ரியேட் பண்ணலாம். க்ரியேட் டேபிள் எம்ப்ளாயீஸ். இதில் நம்ம ஒவ்வொரு காலமாக க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த ஒவ்வொரு காலம்லேயும் ஒவ்வொரு டேட்டா டைப் என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு டேபிள்லேயும் யூனிக்காக ஒரு ஐடியை நம்ம கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுவோம். அதை தான் நம்ம ப்ரைமரி கீன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த எம்ப்ளாயி டேபிளுக்கு இஎம்பி ஐடின்ட்டு ஒரு காலமை க்ரியேட் பண்ணலாம். இந்த எம்ப்ளாயி ஐடியில் 1 2 3 4ன்ட்டு நம்பர்ஸாக தான் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். நம்பர்ஸை டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. அது ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு டைனி இன்ட்டுன்னு சொல்லுவாங்க. இன்ட்டுனா இன்டீஜர், அது நம்பரை மீன் பண்ணும். டைனி இன்ட்டுனா ரொம்ப சின்ன நம்பர், அதாவது -128லேருந்து +127 வரைக்கும் தான் உங்களால் இதில் க்ரியேட் பண்ண முடியும். இதோட ஸ்டோரேஜ் வந்து 1 பைட் எடுத்துக்கும். மேபி இது எங்கே நம்ம யூஸ் பண்ணலான்னா, இந்த எம்ப்ளாயி ஐடியில் நம்ம யூஸ் பண்ணால் இது கரெக்டாக இருக்காது. ஏன்னா நமக்கு நிறைய ரெக்கார்டு க்ரியேட் ஆகும். அப்போ இந்த எம்ப்ளாயி ஐடியில் இதை யூஸ் பண்ணுறது சரியாக இருக்காது. வேறு எதுக்கு யூஸ் பண்ணலாம்? ஏஜுக்கு யூஸ் பண்ணலாம். ஏஜுக்கு நம்ம டைனி இன்ட்டுன்னு நம்ம கொடுக்கலாம். ஏஜ் எப்படி நம்ம 0லேருந்து ஆரம்பித்து ஒரு 100 வரைக்கும் தான் மேக்ஸிமம் கொடுப்போம். ஆனால் இந்த டைனி இட்டில் 127 வரைக்கும் நம்மளால் சேவ் பண்ண முடியும். ஏஜுக்கு இதுவே போதுமானது. அப்போ எம்ப்ளாயி ஐடிக்கு வேறு என்ன கொடுக்கலாம்? வெறும் இன்டீஜரை நம்ம கொடுக்க முடியும். இது 4 பைட் உங்களுக்கு மெமரி ஸ்பேஸ் எடுத்துக்கும். 2.1 பில்லியன் வரைக்கும் உங்களால் இதில் ஸ்டோர் பண்ண முடியும். ஆனால் இதுவும் பத்தாது, இன்னும் நமக்கு பெருசாக போகும்னா நீங்கள் பிக் இன்ட்டுன்னு கொடுத்துக்கலாம். இந்த பிக் இன்ட்டு 8 பைட் ஸ்டோரேஜ் எடுத்துக்கும். 9.2 குவின்டில்லியன் வரைக்கும் இது போகும். இதுவே உங்களுக்கு போதுமானது. ஏஜுக்கு டைனி இன்ட்டு கொடுத்துருக்கோம். 0லேருந்து 127 வரைக்கும் பாசிட்டிவில் நம்மளால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும், நெகட்டிவ்லேயும் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஆனால் இதில் தேவையில்லை. இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட் நேம் நம்ம ஆட் பண்ணலாம். இந்த ஃபஸ்ட் நேம் வந்து நம்ம டெக்ஸ்ட் ரிலேட்டட் கண்டென்ட் கொடுப்போம். டெக்ஸ்ட் ரிலேட்டட் கண்டென்ட்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு அதில் கேரக்டர். இந்த கேரக்டருக்குள்ளார நீங்கள் எவ்வளோ கேரக்டர்னு கொடுக்க முடியும். 100ன்னு நான் கொடுத்துருக்கேன். இந்த கேரக்டர் டேட்டா டைப் தான் இருக்கிறதுலே சின்னது. 255 லென்த் வரைக்கும் உங்களால் கொடுத்துக்க முடியும், அதுக்கு மேலே கொடுத்துக்க முடியாது. ஃபஸ்ட் நேம் உங்களுக்கு 255 லெட்டருக்கு மேலே போகாது. நம்ம கேரக்டரே கொடுத்துக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்லை எனக்கு இன்னும் ப்ராம்ப்டாக வேணும், சப்போஸ் அதுக்கு மேலே போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா நம்ம வேர் கேர் கொடுத்துக்கலாம். வேரியபிள் லென்த் கேரக்டர்னு சொல்லுவாங்க. இதில் அரௌண்ட் 65,000 லெட்டர்ஸ் கிட்ட நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். இதில் நான் வந்து 255 வரைக்கும் இருந்தால் போதுங்கிற மாதிரி நான் இப்போதைக்கு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ப்ராக்கெட்டில் கொடுக்கறது இப்போது இந்த வேர் கேரில் எவ்வளோ லென்த் வரைக்கும் அக்செப்ட் பண்ணுங்கிற கண்டிஷன். இதே போல் லாஸ்ட் நேமும் நம்ம கொடுத்துக்கலாம். லாஸ்ட் நேம் வேர் கேர், இதுவும் 255 வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் எம்ப்ளாயோட இமெயிலை நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். இமெயிலும் டெக்ஸ்ட் ரிலேட்டட் தான், நம்ம வேர் கேரை யூஸ் பண்ணிக்கலாம். வேர் கேர், இதுக்கும் 255 கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு அந்த எம்ப்ளாயோட சேலரியை நம்ம சேவ் பண்ண போகிறோம். சேலரிங்கிறது அமௌண்ட் எப்போவுமே நம்ம என்ன சொல்லுவோம், நம்பர்ஸில் தான் சொல்லுவோம். ஆனால் டெசிமலில் சொல்லுவோம். 65,035 பைசா, 75,088 பைசா. ஸோ அந்த பைசாங்கிறதையும் நம்ம டினோட் பண்ணணும். அதுக்குன்னே தனியாக நமக்கு டேட்டா டைப் இருக்குது. அந்த டேட்டா டைப் தான் டெசிமல்ங்கிற டேட்டா டைப். இந்த டெசிமலில் மொத்தமாக எத்தனை டிஜிட் எடுத்துக்கணுங்கிறத ஃபஸ்ட்டு போடணும். அதுக்கப்புறம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டெசிமல் எடுத்துக்கணுங்கிறத செகண்ட் போடணும். இப்போ இந்த சேலரியில் டோட்டலாக 10 டிஜிட் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிவிட்டு டாட்டுக்கு அப்புறம் நம்ம 2 டிஜிட் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம்.
ஸோ இந்த டெசிமல் வந்து பாயிண்டில் ஏதாச்சும் நீங்கள் போடணுன்னா யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம்? பிக் இன்ட்டு பார்த்தோம், இன்ட்டு பார்த்தோம், டைனி இன்ட்டு பார்த்தோம், அதுக்கப்புறம் கேரக்டர் பார்த்தோம், வேர் கேர் பார்த்தோம், இப்போ டெசிமல் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் இந்த எம்ப்ளாயி எப்போ ஜாயின் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி டேட்டு நம்ம சேவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஹையர் டேட்டுங்கிற ஒரு காலமை ஆட் பண்ணிக்கிறேன். இதோட டேட்டா டைப் டேட்டுன்னே நம்ம கொடுக்கலாம். இந்த டேட்டா டைப் டேட்டை நம்ம சேவ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. இந்த டேட் ரிலேட்டட்லேயே நமக்கு 4-5 இருக்குது. வெறும் டேட்டை மட்டும் சேவ் பண்ணணுன்னா நம்ம டேட் கொடுத்துக்கலாம், இல்லை வெறும் டைமை மட்டும் நம்ம சேவ் பண்ணணுன்னா டைம் மட்டும் கொடுத்துக்கலாம், இல்லை டைம் ஸ்டாம்ப்னு ஒன்று இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி டேட் அண்ட் டைம் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே நேரத்தில் சேவ் பண்ண முடியும். இப்போது ஹையரிங் டேட்டுக்கு நம்ம டேட் மட்டும் போதும். ஸோ நான் டேட் மட்டும் இங்கே கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இவங்க ஃபுல் டைம் எம்ப்ளாயே இல்லை பார்ட் டைம் எம்ப்ளாயின்னு மென்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு காலம் வேணும். அதுக்கு ஃபுல் டைம் அப்படிங்கிற மாதிரி ஒரு காலமை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நான் பூலியனாக கொடுத்துக்கிறேன். பூலியன்னா ஒன்றும் இல்லை, எஸ் ஆர் நோன்னு மட்டும்தான் உங்களால் கொடுக்க முடியும். அதாவது ட்ரூ இல்லை ஃபால்ஸ் மட்டும்தான் நம்மளால் சேவ் பண்ண முடியும். இதில் ட்ரூன்னு இருந்துச்சுன்னா இவங்க ஃபுல் டைம் எம்ப்ளாயி, ஃபால்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா இவங்க ஃபுல் டைம் எம்ப்ளாயி இல்லை. ஸோ இந்த மாதிரி எஸ் ஆர் நோங்கிற மாதிரி சேவ் பண்ணணுன்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த பூலியனுங்கிற டேட்டா டைப். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு ரெக்கார்டும் எப்போ கிரியேட் ஆச்சுங்கிற டேட் அண்ட் டைமை சேவ் பண்ணுறதுக்கு இந்த கிரியேட்டட் அட் காலமை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம டேட் டைம் ரெண்டுமே நமக்கு தேவை. ஸோ நான் டைம் ஸ்டாம்பை கொடுத்துக்கிறேன். இந்த டேட்டா டைப்பை யூஸ் பண்ணி நம்ம டேட் அண்ட் டைம் ரெண்டுத்தையும் சேவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு எம்ப்ளாயை பற்றி நம்ம ஒரு ப்ரொஃபைல் சம்மரி க்ரியேட் பண்ணணும். பேராகிராஃபாக நிறைய டெக்ஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்காக ஒரு காலமை க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு பேர் ப்ரொஃபைல் சம்மரின்னு வச்சுக்கிறேன். ஸோ பேராகிராஃபாக நிறைய டெக்ஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணணுன்னா நமக்கு கேரக்டரோ வேர்கேரோ பத்தாது. அதுக்காக தான் நம்ம டெக்ஸ்ட்டுங்கிற டேட்டா டைப்பை இதுக்கு யூஸ் பண்ணுவோம். 64 KB வரைக்கும் இந்த ஒரு டெக்ஸ்ட்டில் நம்ம சேவ் பண்ண முடியும். அதாவது நிறைய பேராகிராஃபை இந்த ஒரே டெக்ஸ்ட்டில் நம்மளால் சேவ் பண்ண முடியும் டெக்ஸ்ட்டுங்கிற டேட்டா டைப்பை யூஸ் பண்ணும்போது. இது இல்லாமல் நம்ம மல்டிபிள் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு ஸ்கில்ஸ். ஸோ இந்த எம்ப்ளாய்க்கு நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் ஒரே காலமில் ஸ்டோர் பண்ணணும்னா நம்ம ஜேசனுங்கிற ஒரு டேட்டா டைப்பை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜேசன் டேட்டா டைப்பில் நம்ம நிறைய வேல்யூஸை ஸ்டோர் பண்ணிக்க முடியும். தனித்தனியாக நம்மளால் எடுத்துக்கவும் முடியும். இது ரீசன்ட் டைமில் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு டேட்டா டைப். இது இல்லாமல் ப்ரீ டிஃபைன்டு வேல்யூஸை யூஸ் பண்ணுறதுக்கு ஈனம்னு ஒரு டேட்டா டைப்பை யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஜெண்டர் எடுத்துக்கோங்க. ஜெண்டர் நீங்கள் சேவ் பண்ணணுன்னா அதில் ஈனம்ங்கிற டேட்டா டைப்பை உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஈனம்குள்ளே என்னென்ன வேல்யூஸ்லாம் கொடுக்கலாங்கிற ஆப்ஷன்ஸையும் உங்களால் கொடுக்க முடியும். மேல் கமா ஃபீமேல் கமா அதர்ஸ். இப்படி ஈனமில் நீங்கள் ஒரு டேட்டா டைப்பை டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா இதில் இருக்க ஆப்ஷனை தவிர நீங்கள் வேறு எதையும் இதில் சேவ் பண்ண முடியாது. இந்த டேட்டா டைப்ஸ்லாம் தான் காமனாக நம்ம டிபிஎம்எஸில் யூஸ் பண்ணுற டேட்டா டைப்ஸ். இப்போ நான் இந்த குவரியை ரன் பண்ணுறேன். இப்போ நமக்கு இந்த டேட்டா டைப்ஸில் ஒரு டேபிள் க்ரியேட் ஆகிடும். இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு டேபிள்ஸில் போய் செக் பண்ணி பாருங்கள். எம்ப்ளாயீஸுங்கிற டேபிளில் நம்ம க்ரியேட் பண்ண காலம் எல்லாம் க்ரியேட் ஆகிருக்கும். இது ஒன்றும் ஒரு டேட்டா டைப்பில் இருக்கும். எம்ப்ளாயி ஐடி நம்ம பிக் இன்ட்டில் போட்டிருக்கோம். ஏஜ் வந்து டைனி இன்ட்டில் நம்ம போட்டிருக்கோம். ஃபஸ்ட் நேம் வேர்கேர், லாஸ்ட் நேமும் வேர்கேர், இமெயில் வேர்கேர், சேலரி டெசிமலில் கொடுத்துருக்கோம், ஹையர் டேட்டில் கொடுத்துருக்கோம், ஃபுல் டைமாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம பூலியனில் கொடுத்துருக்கோம். அது மெயின்டைன் பண்ணுறது டைனி இன்ட்டாக மெயின்டைன் பண்ணிக்கும். 0 or 1 அது மெயின்டைன் பண்ணிக்கும். 0 இருந்தால் ஃபால்ஸ், 1 இருந்தால் ட்ரூ. ஆனால் நீங்கள் கொடுக்குறது எல்லாமே ட்ரூ இல்லை ஃபால்ஸ்ன்னு கொடுத்தாவே போதும். கிரியேட்டட் அட் டைம் ஸ்டாம்பில் நம்ம பண்ணியிருக்கோம். ப்ரொஃபைல் சம்மரி டெக்ஸ்ட்டில் நம்ம பண்ணியிருக்கோம். ஸ்கில்ஸ் வந்து நம்ம ஜேசனில் சேவ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். அப்புறம் ஜெண்டர் நம்ம ஈனமில் என்னென்ன வேணுங்கிறதையும் நம்ம சேர்த்து கொடுத்துருக்கோம். இப்படி டேட்டாவை கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி டேட்டா டைப்ஸை பிரித்து யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வேணுங்கிற ஆப்ரேஷன்ஸை ஈஸியாக பண்ண முடியும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது லேர்ன்ஸ் டெவலப்மெண்ட் ஹப்.